ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி மாம் அண்ட் டாட்டர் சேனல். நம்ம ராமாயணத்தில் பாலகாண்டம் கதை தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ராமர் சீத்தை காதல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ராமர் வில்லை வளைத்தல் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜனகர் தன்னுடைய மகள் சீதாவோட சுயம்வரத்தை நடத்துகிறாரு. அதுக்கு நிறைய அரசர்கள் எல்லாம் கூடி வந்திருந்தாங்க. யார் வில்லை வளைக்கிறாங்களோ அந்த அரசருக்கே என்னுடைய மகளை நான் திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 60,000 பேர் வில்லை தூக்கிக்கிட்டு யாகசாலையில் வச்சாங்க. அங்கே இருந்த எல்லா மன்னர்களும் வில்லை பார்த்து வளைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் இருந்த ஒரு மன்னன் மட்டும் போய் வில்லை பார்த்துட்டு ஆசனத்தில் உட்கார்ந்தான். அவன் பக்கத்தில் இருந்த மன்னன் கேட்டான், எங்கே போன, வில்லை தூக்க போனியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், நான் வில்லை தூக்க போல, வில்லை பார்க்கத்தான் போனேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வில் கிட்ட போய் அது கைக்கு அடங்குதா இல்லையான்னு பார்க்க போனான். ஆனால் அந்த வில் அவன் கைக்கு அடங்கலை. இன்னொருத்தன் எனக்கு 2 நாளாக காய்ச்சல் அப்படின்னா. இன்னொரு மன்னனோ சீத்தை எனக்கு தங்கைய போன்றவள் அப்படின்னா. இப்படியா பல காரணங்களை காட்டி யாருமே வில்லை வளைக்க முன்னே வரலை. இந்த வில்லை வளைச்சாதான் பெண் தருவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். இந்த வில்லை யாராலையும் வளைக்கவே முடியாது. இந்த வில்லை வளைக்க போகிறானோ இல்லை, அதே போல சீதைக்கு திருமணமும் ஆகாது அப்படின்னு அங்கே வந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஜனகரோட புரோகிதரான சதானந்தர் ராமர் லக்ஷ்மணர் கிட்ட சிவதனுசோட வரலாற்றை பற்றி சொல்றார். ஒரு முறை தக்ஷன் பார்வதி தேவியோடைய தந்தை ஒரு பெரிய யாகம் செஞ்சாரு. அந்த யாகத்திற்கு வர சொல்லி பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன் போன்ற பல தேவர்களை அவர் அழைச்சார். ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பே வைக்கலை. சிவபெருமான் அதை அவமானமாக நினச்சி வீரபத்ரன் கிட்ட அந்த வேள்வியை அழிக்குமாறு சொல்கிறாரு. அந்த வீரபத்ரன் தேவர்களையும் வேள்வியையும் போய் அழிச்சிடுறாரு. சிவபெருமானுக்கு கோபம் தணிஞ்சு மறுபடியும் தேவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தாரு. கோபம் தணிந்த பின்னும் சிவபெருமான் கையில் வில் ஏந்தி இருப்பதை பார்த்து எல்லா தேவர்களும் பயப்பட்டாங்க. ஆனால் சிவபெருமானோ தன் கையில் இருந்த வில்லை ஜனகன் குலத்து முன்னோர் ஒருவர் கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த வில்லோட வரலாறு இதுதான் ராமா அப்படின்னு சதானந்தர் ராமர்கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் சொல்கிறார். ராமா, சீத்தையை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு மேலும் சொல்ல ஆரம்பித்தார். வேள்வி சாலை அமைப்பதற்காக நிலத்தை ஏர் உழும்போது இந்த பெண்மகள் எங்களுக்கு சீத்தையா கிடைச்சா. நல்ல குணம் கொண்ட இந்த சீத்தையை திருமணம் செய்ய போட்டி போட்டுக்கிட்டு எல்லா மன்னர்களும் வந்தாங்க. ஆனால் ஜனகர் சிவதனுசை வளைப்பவருக்கு தான் சீத்தையை மணமுடிப்பேன் அப்படின்னு அறிவிச்சார். போட்டி போட்டு எல்லா மன்னர்களும் அந்த சிவதனுசை வளைக்க முன்ன வந்தாங்க. ஆனால் அது முடியாததால் கோபம் அடைஞ்சு ஜனகர் மீது போர் தொடங்கினாங்க. ஆனால் ஜனகரோட படைகள் எல்லாம் அவங்கள தோற்கடிச்சிருச்சு. இதனால் ஜனகர் சீத்தையோட திருமணம் எப்படி நடக்குமோ அப்படின்னு பயத்தோடு இருக்கிறார். நீங்கள் இந்த சிவதனுசை வளைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சதானந்தர் ராமர்கிட்ட சொல்கிறாரு. முனிவர் ராமனை கடைக்கண்ணால் பார்த்து, இந்த சிவதனுசு பல வருஷமாக அபிஷேகம் செஞ்சு இற்று போச்சு. இந்த தனுசு ராவணனை கொல்ல உதவாது. உனக்கு பரசுராமர் கோதண்டத்தை தருவார். இந்த வில்லை வளைக்க வேணாம், ஒடிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். முனிவருடைய கடைக்கண் பார்வையோட பொருளை அறிஞ்சுக்கிட்ட ராமன் அந்த சிவதனுசை நோக்கி போனான். தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்து எழுந்தான். தேவர்கள் எல்லாரும் ஆரவாரம் செஞ்சாங்க.
ராமர் வீரத்தோடு நடந்து சென்று அந்த வில்லை எடுத்து அதோடைய நாணை பிடிச்சு இழுத்தாரு. ஒரு நொடியில் அந்த வில் படார் அப்படின்னு ஒடிஞ்சிருச்சு. வில் உடஞ்ச ஓசையில் பூவுலகம் எல்லாமே அதிர்ந்து போச்சு. 8 திசையிலையும் வில் உடஞ்ச ஓசை கேட்டது. ராமருக்கு தேவர்கள் எல்லாரும் மலர் மாலை பொழிஞ்சாங்க. இதை பார்த்த ஜனகருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மிதிலாபுரியில் இருக்கிற எல்லாருமே ஆடி பாடி கொண்டாடினாங்க. என் உயிரினும் மேலான என் மகள் சீத்தையை ராமருக்கு திருமணம் செய்து தருகிறேன் அப்படின்னு ஜனகர் சொன்னார். இதோட இந்த கதை இங்கே முடியுது. லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.